ஆண்டவரே, நாங்கள் தம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த அவரோடு கூட ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் தமக்கே செலுத்துகிறோம். தேவரீர்கள் மத்தியிலே பிரசன்னமாகி ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மனம் உடைந்து போய் வருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, ஏக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் அவரவர்களுக்கு தேவையான நன்மையினால் நீர் நிறைத்தள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை பலப்படுத்தி எங்களை சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமாய் தம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். தமக்கு நாங்கள் துதி, கனம், மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். தேவரே, கன மகிமை எடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எக்கால சத்தம் வானில் தோனித்திடுவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடுவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடத் துணிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. தேவதூதர் பாடத் துணிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்த போது எரேமியா 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். அந்த வார்த்தை என்ன? நம்மை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், நீதியின் வாசஸ்தலமே. அதாவது நீங்களும் நானும் நீதி வீற்றிருக்கிற இடமாம். நீதியின் வாசஸ்தலமே,
மட்டுமல்ல, பரிசுத்த பர்வதமே, நம் நீதியின் வாசஸ்தலம் பரிசுத்த பர்வதம். இந்த நீதியின் வாசஸ்தலம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு கிடைத்து விட்டால் உலகத்துல வேறு ஒன்றுமே வேண்டாம். அல்லேலூயா. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். ஆனால் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு. இப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். எப்போதும் தியானிக்கிறோம், எப்போதும் வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்திலேயே காத்து கிடக்கிறோம். நமக்கு வேறொரு ஆசை இல்லை. அல்லேலூயா. வேறொரு ஆசை உண்டா? இல்லை. உலகத்துல நாம் வாழ்ந்து இருக்கிறோம். அதுல ஏற்ற தாழ்வுகள் உண்டு. சில நேரங்களில் பாடுகள் வருகிறது, சில நேரங்களில் கஷ்டங்கள் வருகிறது. ஆனால் தேவ கிருபையினாலே நமக்கு பரலோக ராஜ்யம் உறுதிப்படுத்தப்படுமானால் அதை காட்டிலும் மேலான கிருபை வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து எப்படி கூப்பிடுகிறார்? நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? இல்லை பாடுகள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில காணப்படுகிறீர்களா? உடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்து இருக்கிறதா? வேதம் சொல்லுது எரேமியா 31:4, நீ நொறுங்கி போயிருக்கிறாய், உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். அல்லேலூயா. ஒரு வீடு நொறுங்கி கீழே கிடக்கிறது. ஆனால் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கு மனதெல்லாம் சோர்ந்து போகும். இந்த சுனாமி போன்ற பயங்கர காரியங்கள் வரும்போது, நிலநடுக்கங்கள் வரும்போது வீடுகள் நொறுங்கி விழுந்து விடுகிறது. அதை எடுத்து திரும்ப கட்டுகிறது வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு சமாதானமே இருக்காது. இன்றைக்கு நீ நொறுங்கி கிடக்கிறாயா? நீ நீதியின் வாசஸ்தலம், நீ பரிசுத்த பர்வதம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில நீ நொறுங்கி போய் கிடக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளா? உன்னுடைய வாழ்க்கையில வந்த கண்ணீரா? கண்ணீரின் பாதையில போகிற என் அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய இருதயத்தை முழுமையாய் ஆண்டவரிடத்துல கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாய் நீதியின் வாசஸ்தலமாய் மாறுவீர்கள். நீங்கள் நீதிமான்களாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய கிருபையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு பலவிதமான பாடுகள், கொஞ்சம் நஞ்சமல்ல, பல சூழ்நிலைகள் காரணமாக பலவிதமான பாடுகள் எனக்கு வந்ததுண்டு. ஆனால் எந்த பாடுகளும் என்னை மனவேதனைக்குள்ளே தள்ளவில்லை. கொஞ்சம் மனவேதனை வரும், அடுத்த ஒரு சில நிமிடங்கள் நான் ஜெபித்து முடித்து விட்டால் என்னை அறியாத ஒரு சந்தோஷம் என்னை நிரப்பும். நான் அது பிரச்சனை பாடுகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விடுவேன். அதுக்கு ஆண்டவர் எனக்கு கற்று தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் அப்படியே நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே எரேமியா 31:15 சொல்லுகிறது, ராமாவிலே புலம்பலின் சத்தம் கேட்கிறது, கசப்பான அழுகை கேட்கிறது. காரணம் என்ன? அங்கே ராமா என்று சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த இடம். அவர் அந்த இயேசுவை பார்க்கிறதற்கு கீழே நாட்டு சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து கணித்து அங்கே தேடி போகிறார்கள். அவர்கள் என்ன திசை மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. ஆனால் இவர்கள் திசை மாறி அந்த நாட்டு ராஜாவாகிய ஏரோதிடத்திலே போய் கேள்வி கேட்கிறார்கள். ஏரோது ராஜாவே, இந்த நாட்டிலே ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேட்ட உடனே அவன் யார் அவர் என்று விசாரிக்கிறான். விசாரித்த போது அவர்தான் இயேசு என்று சொல்லவில்லை, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லிவிட்டு அந்த ராஜாவிடத்துல விடைபெற்று புறப்படுகிறார்கள். ராஜா உடனே விசாரிக்கிறான், எனக்கு மேலாக ஒரு ராஜாவா, அவர் எப்படி இங்கே வருவான் என்று அந்த காலங்களை ஆராய்ந்து 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளை, தன்னுடைய நாட்டில் உள்ள அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடுகிறான். ஆகவே எந்த வீட்டிலே போனாலும்
புலம்பலின் சத்தம் தான் கேட்கிறது, வேதனையின் சத்தம் தான் கேட்கிறது. பிள்ளைகள் இல்லை, ஜனங்களுக்கு ஆறுதல் இல்லை. சத்ரு பயங்கரமாய் செயல்பட்டு விட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள். இதே அழுகையைத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியா 31:16 ஆண்டவர் சொல்லுவார், நீ அழாதே, நீ அழாதே. எப்படி அழாமல் இருக்க முடியும்? இன்று இருக்கிற பாடுகள், நொறுங்கி கிடக்கிற இந்த நிலையில எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? ஆனால் உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழ வேண்டிய காலம் அல்ல, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய காலம். ஏன்? நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானது தானா? உடைய கிரியைகள் கர்த்தருக்கு ஏற்றவைகள் தானா? கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்வோமானால் நமக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. அவர் நமக்கு நற்பலனை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அழாதே, உன் கிரியைக்கு பலன் உண்டு. சத்ருவின் கைக்கு நீ விடுதலை ஆக்கி காத்து கொள்ளப்படுவாய். சத்ரு உன்னை எப்படியாவது அழித்து விடலாம் என்று முயற்சி எடுக்கலாம். ஆனால் சத்ருவின் கைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் விலக்கி காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் நமக்கு வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்ணனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுதோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார், அதை என்றும் என்றும் எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நீ அழாதே, உடைய கிரியைக்கு பலன் உண்டு. சத்துருவின் கைகளிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் என்று 16ஆம் வசனம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கடந்த நாட்களில் எல்லாம் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் வந்தபோது நம் தேவன் நம்மை காத்தாரா இல்லையா? கிருபையாய் காத்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னமும் காக்க அவர் நமக்கு போதுமானவராய் நல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னுடைய முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை வேண்டும். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுது. 17ஆம் வசனம் சொல்லுது, உன்னுடைய முடிவை பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன், என்னுடைய முடிவை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலே தான் நான் எதற்கும் கவலைப்படுகிறதில்லை. பாடுகள் வருகிறது, நெருக்கங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரம் நான் ஜெபிப்பேன், அவ்வளவுதான். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை உடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன் ஆண்டவரே என்று ஒரு சில நேரங்களில் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பேன். அடுத்த ஒரு 5 நிமிடம் கழித்து என்னை அறியாத ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்துவிடும். ஏன்? நான் என் பாரங்களை கர்த்தரிடத்துல வைத்து விடுவேன். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து விடு, அவருனை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள்
அநேக பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். நமக்கு இருக்கிற பாடுகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தோமானால் ஆண்டவர் அதற்கு ஏற்றபடி பலனை தருவார். அல்லேலூயா. ஏற்றபடி பலனை தருவார். உங்களுக்கு என்ன பாடுகளுக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய வாழ்க்கையில வந்த பாடுகள் எல்லாவற்றிலும் குறிப்பாக கடன் பிரச்சனையில் பயங்கரமாய் நான் மூழ்கி போயிருக்கிறேன். அவைகள் எல்லாவற்றிலும் என்னை விடுதலை ஆக்கிவிட்டால் இப்பொழுது எனக்கு கடன் இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது கடன் வாங்குகிறதில்லை, கடனும் இல்லை. ஆண்டவர் அப்படி என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனால் உங்களை விடுதலை ஆக்க மாட்டாரா? என்னிலும் மேலான உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நம்பிக்கை உண்டு உங்களுக்கு? சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். வாசிங்களமா சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அவன் கேதுருவை போல வளருவான். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் நீதியின் வாசஸ்தலம், நீங்கள் பரிசுத்த பர்வதம், நீங்கள் பனையை போல செழிப்பீர்கள். எதனால பனையை சொல்லி இருக்கிறது? ஒரு மாமரத்தை சொல்லலாம், ஒரு பலாமரத்தை சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ பனை மரத்தை ஏன் சொன்னார் என்றால், பனை மரத்தினுடைய அதுக்கு ஆணி வேர் கிடையாது, எல்லாம் பக்க வேர்கள் தான். அந்த பக்க வேர் எவ்வளவு ஆழமாய் போகும் என்று நினைக்கிறீர்கள்? தண்ணீர் இல்லாத இடத்துல மிக ஆழத்துக்கு அந்த பக்க வேர்கள் நேராய் கீழே போய்விடும். கீழே போய் அது தண்ணீர் உறிஞ்சும். ஆகவே வறட்சியான காலங்களிலும் தப்பாமல் கனிதரும் விருட்சம் போல அது காணப்படும். நீங்களும் கூட பனை மரத்தை போல இருந்தால் ஆழத்துல நீங்கள் உங்கள் வேரை விட வேண்டும். அல்லேலூயா. ஆழத்திலே வேரை விட்டு நீங்கள் அந்த வறட்சியிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். என்ன வறட்சி குடும்பத்துக்கு வருகிறது? எந்த விதமான வறட்சியும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். சங்கீதம் 112:6 சொல்லுகிறது, நீ அசைக்கப்படாதிருப்பாய், நீ அசைக்கப்படாதிருப்பாய். அல்லேலூயா. வாசிங்களமா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். உனக்கு காலா காலத்துக்கும் புகழ்ச்சி உண்டு, கீர்த்தி உண்டு. நீ நீதிமான், நீ நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்த பர்வதம் நீ. ஆகவே உனக்கு நித்திய கீர்த்தி உண்டு. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் என்ன சொல்லுது? எரேமியா 31:21 நீ திரும்ப. ஒருவேளை இன்னும் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கா? நீ மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 18:28 எல்லா மீறுதலையும் விட்டு நீ திரும்ப வேதம் சொல்லு. எல்லா மீறுதலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது மீறுதல்கள் உள்ளத்துல உண்டா? அது திரும்பாத பட்சம் நாம் கட்டாயம் பாடுகளுக்குள்ளே கடந்து போக வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு அமெரிக்கா தேசம் கேள்விப்படாதவர்கள் யாரும் இல்லை. லண்டனை அல்லது பிரிட்டனை கேள்விப்படாதவர்கள் யாரும் இல்லை. இந்த அமெரிக்க தேசத்தினுடைய அந்த நோட்டுல, அந்த ரூபாய் எல்லாம் டாலர், அந்த நோட்ல மட்டும் ட்ரஸ்ட் இன் காட் என்று பிரிண்ட் பண்ணி இருப்பார்கள். அது அந்த நாட்டில் மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கு. நீ கடவுளை நம்பு. அல்லேலூயா. கடவுளை நம்பு என்று பிரிண்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த அமெரிக்க தேசம் தலைகீழாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த அமெரிக்க தேசத்தை கர்த்தருக்குள்ளே நடத்தினது பிரிட்டிஷ் தேசம். பிரிட்டிஷ் தேசத்திலிருந்து மிஷனரிஸ் போனார்கள். இந்த கொலம்பஸ் என்று ஒருவர், அவர் இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுகிறார். அப்படி இந்தியாவை கண்டுபிடிக்கும் என்று தேடுகிறவர், அவர் அந்த ஒரு புதிய கண்ட்ரி இடத்துல போய் சேருகிறார். அதுதான் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் அதனால அங்க எல்லாரும் சிவப்பா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற இந்தியர்னு கூப்பிடுகிறார், ரெட் இண்டீஸ் என்று கூப்பிடுறார், சிவப்பு இந்தியர்கள் என்று கூப்பிடுகிறார். அங்கே ஆண்டவருடைய சுவிசேஷம் போய் சேர்ந்து விட்டது. சேர்ந்து விட்டால் அப்படியே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்திலேயே
முதல் தரமான நாடாய் மாறினது. எல்லாருக்கும் தெரியும் எது முதல் நாடு, முதல் தரமான நாடுனா அமெரிக்கா என்று உடனே சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது தலைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன தலைகளாய் மாறுகிறது? அங்கே இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அவர் எலெக்ஷனுக்காக பேசும்போது இப்பொழுது அவர் ஜெயித்து வந்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்காகவே அவருக்கு எவ்வளவோ ஓட்டு கிடைத்தது, எவ்வளவோ ஓட்டு கிடைத்தது. அந்த தவறான காரியத்தை வழி நடத்தி அமெரிக்கா இன்று சீர்கெட்டு போயிருக்கிறது. சீர்கெட்ட அமெரிக்காவா இருக்கிறது. தேவாதி தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். நம்முடைய நாடு பரவாயில்லை, அந்த காரியத்துல பரவாயில்லை. மற்றபடி அநேக விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் உண்டு. ஆனா இந்த ஒரு காரியத்துல நம்முடைய நாடு தப்பி பிழைத்து இருக்கிறது என்று சொல்லக்கூடும். இந்த பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து தான் உலகமெல்லாம் சுவிசேஷம் பரவிட்டு. பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்தார்கள், சீனாவுக்கு போனார்கள், எல்லா நாடுகளுக்கும், ரஷ்யாவுக்கு போனார்கள், எல்லா நாடுகளுக்கும் போனார்கள். இந்த சீனாவில் எல்லாம் ஒரு வசதியும் இருக்காது, இந்தியாவில் எல்லாம் ஒரு வசதியும் இருக்காது. ஆனால் அவர்கள் வந்து அநேக நற்காரியங்களை செய்தார்கள். குறிப்பாக வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஒரு கிறிஸ்தவ தாயாராலே உருவாக்கப்பட்டது. இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் கிறிஸ்தவர்களாலே உருவாக்கப்பட்டது. அப்படி நாட்டில் கல்வி வந்தது வெள்ளைக்காரனாலே, அந்த பிரிட்டிஷ்காரனாலே கல்வி பெருகிடுச்சு. கல்வியை தடுக்க முடியவில்லை. இன்னும் நம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பிரிட்டிஷ் நாட்டிலே ஆளுகை செய்கிற ஒரு அம்மா இருந்தார்கள். அவருடைய பேர் விக்டோரியா மகாராணியார். இந்த விக்டோரியா மகாராணியார் உலகம் முழுதையும் ஆட்சி செய்கிறார்கள். 200 நாடுகளுக்கு மேலாய் ஆட்சி செய்கிறார்கள், இந்தியாவை சேர்த்து. அந்த விக்டோரியா மகாராணியருக்கு ஒரு மாளிகை உண்டு, அவர்களுக்கு மட்டும் ஒரு மாளிகை. அந்த மாளிகையில எத்தனை பெட்ரூம் உண்டு தெரியுமா? எத்தனை பெட்ரூம் உண்டு தெரியுமா? 200 பெட்ரூம். யாருக்கு? ஒரு விக்டோரியா மகாராணியாருக்கு 200 பெட்ரூம். ஒரு பெட்ரூம் நம்முடைய பெட்ரூம் போல குட்டி குட்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பெட்ரூமும் இந்த பில்டிங்கை போல ஒரு 4 மடங்கு இருக்கும் ஒவ்வொரு பெட்ரூம். அப்படி 200 இந்த பெட்ரூம்ல இவர்கள் எந்த பெட்ரூமில் இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. 200 பெட்ரூம்ல ஏதோ ஒரு பெட்ரூம்ல தங்குவார்கள். அது யாருக்கு தெரியாது? அதிகாரிகளுக்கு தெரியாது, காவலாளிகளுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. அப்படி அவர்கள் தங்கி இருக்கிறத எப்படி முடிவு பண்ணுவார்கள் என்றால், ஒரு பேப்பரை எடுத்து கோடு போடுவார்கள். கோடு போட்டு அதை எங்கே இருக்க வேண்டும் என்று ஒரு புள்ளியை போட்டு அதை கிழிப்பார்கள். அதை கிழித்து 4 துண்டாக வைத்துக் கொள்வார்கள். 4 அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் 4 துண்டாக வைத்துக் கொள்வார். அந்த 4 ஒன்று சேர்த்தால் தான் இவர்கள் எந்த ரூமில் இருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ரகசியமாய் ஒரு ரூமில் இருப்பார்கள். அவர்களுடைய அந்த அறை பெரிய அறையா இருக்கும். அதற்கு வாசல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அங்க ஒரு காவலாளி இருப்பான். அவனை விட்டு தள்ளி போனார் இன்னொரு காவலாளி இருப்பான். அவனை போட்டு தள்ளி போனால் இன்னொரு காவலாளி. 200 பெட்ரூமுக்கு இப்படி காவலாளிகள் இருப்பார்கள். 3 காவலாளிகள் காவல் காப்பார்கள். இதுல இவர்கள் ஒரு நாள் ஒரு ரூம்ல பெட்ரூம்ல இருக்கிறார்கள். அவர்கள் எங்க இருக்காரு யாருக்கு தான் தெரியாது. அவர்கள் இருக்கும்போது திடீரென்று அவர்களுக்கு மனதில் தோன்றுகிறது, ஐயோ நான் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி யாருக்குமே சொல்லலையே. யாரு? உலகத்தை ஆட்சி செய்கிற விக்டோரியா மகாராணியார். இன்றைக்கு நான் யாருக்குமே சுவிசேஷத்தை சொல்லலையே என்று பெட்ரூமில் எழுப்பி வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து ஒரு வாசலை தாண்டுகிறார்கள், 2வது வாசலை தாண்டுகிறார்கள், 3வது வாசல்ல இவர்கள் எல்லாம் உடனே சல்லிட்டு இது கொண்டு அங்க நிற்பார்கள். இவங்க போறாங்கல்ல கேட்க கூடாது. அவர் போகிறாரு. 3வது வாசல், கடைசி வாசல்ல ஒரு காவலாளி உட்கார்ந்து தூங்குகிறான். அவருக்கு முன்னால் ஒரு மேஜை இருக்கிறது. அந்த மேஜையில அவனுடைய கடன்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கார். கடன்கள் எல்லாவற்றையும் எழுதி, இந்த கடனை எனக்கு மீட்டுகிறவள் யார்?
என்று எழுதி கையெழுத்து போட்டு வைத்திருக்கிறான். வைத்து அந்த துக்கத்தில் அவன் தூங்குகிறான். இந்த மகாராணி அதை பார்த்தார்கள், அதை எடுத்து வாசித்தார்கள். எக்கச்சக்கமா கடன் எழுதி இருக்கிறான், இந்த கடனை எனக்கு மீட்டுகிறவர்கள் யார் என்று எழுதி இருக்கிறார் என்று கீழே கையெழுத்து போட்டார்கள். உன்னுடைய ராணி இந்த கடனை மீட்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேம்மா. உன்னுடைய ராணி இந்த கடனை மீட்பார்கள் எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க உள்ள. காலையில இந்த செய்தி பரவுகிறது. காவலாளிகள் பெரிய அதிகாரிகள் ஓடி வந்து பார்க்கிறார்கள். இவன் எழுதி வைத்த அந்த பேப்பர் இருக்கிறது. உடனே ராணியுடைய கட்டளைப்படி அவருடைய கடன் முழுதும் தீர்த்து விடப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ராணி நினைத்தால் இதெல்லாம் செய்ய முடியுமானால் என் கர்த்தர் நினைத்தால் ஆகாதா? அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அமெரிக்காவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியா அன்பாய் கேட்கிறேன். எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை செய்ய தொடங்கி விட்டார்கள். அதுபோல பிரிட்டிஷ்ல எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை செய்ய தொடங்கி விட்டார்கள். இவர்களுக்காய் கண்ணீர் வடிக்க வேண்டியது உங்களுடையவும் என்னுடையவும் வேலை. அல்லேலூயா. இந்த பிரிட்டிஷ் தேசத்தை ஆட்சி செய்கிறவன் இப்பொழுது கிறிஸ்தவன் கூட இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்துவுக்காக உலகமெல்லாம் பரவ வைத்த நாடு. ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்கிற மனுஷன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவன் அல்லாத ஒருவனை எலெக்ஷன்ல தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த மனுஷன் தான் இப்பொழுது ஆட்சி செய்கிறான். அந்த நாடு திருந்த வேண்டும். அல்லேலூயா. அங்கே விக்கிரக ஆராதனை பெருகிவிட்டது. காரணம் என்ன? ஏன் இந்த விக்கிரக ஆராதனை பெறுது? நம்முடைய கிறிஸ்தவத்துல கட்டுப்பாடுகள் அதிகம். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் கட்டுப்பாடு. ஆனா மற்றதுல கட்டுப்பாடே இல்லை. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஏதாவது செய்யறது செஞ்சுக்கோ, எனக்கு போடுறது மட்டும் போடு என்ற கொள்கை உடையதா இருக்குது மற்ற எல்லாமே. ஆகவே கிறிஸ்தவம் வளர்கிற கிறிஸ்தவம் கூட குன்றி போகிறது போல இருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடு இல்லாத உங்கள் குடும்பம் ஒழுங்கா இருக்குமா? இருக்காது. ஆகவே கட்டுப்பாடு வேணும். ஆண்டவர் இந்த கட்டுப்பாடை நமக்காக விதித்திருக்கிறார். அந்த கட்டுப்பாடுகள் தான் நம்முடைய வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை நீதியின் வாசஸ்தலமாய் உருவாக்க, பரிசுத்த பர்வதமாய் உருவாக்க, உன்னை ஆசீர்வதிக்க நீ அந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்பில் நடக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தானாம். அந்த ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போயிற்று. அதற்காக 99 ஆடுகளை விட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறான். தன்னுடைய சக மேய்ப்பர்களோடு மகிழ்ந்து களி கூறுகிறார். என் அன்பு பிள்ளைகளே,
நம்முடைய சபையின் பிள்ளைகளே ஒருவரும் கெட்டு போகுது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. இன்றைக்கு கூட நான் ஒரு தம்பி இடத்துல பேசிக்கொண்டிருந்தேன். நம்மிடத்துல இருந்து எந்த பிள்ளைகள் கெட்டு ஓடி போகிறார்களோ அவளை திரும்ப ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். அவளுக்கு ஜெபிக்க வேண்டும். இங்க கட்டுப்பாடு ஜாஸ்தி நம்முடைய சபையில. விருப்பத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது, கட்டுப்பாடுகள் அதிகம் உண்டு. இது கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட கட்டுப்பாடுகள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட கட்டுப்பாடுகள். என்னிடத்துல அந்த கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக சினிமா பார்க்கிற காரியம், கெட்ட வார்த்தை பேசுகிற காரியம், குடி பழக்கங்கள், இவைகளெல்லாம் நம்மை விட்டு ஓடி போக வேண்டியதாவது இருந்தால், நம்மிடத்துல ஏதாவது இருந்தால் அது நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஜீசஸ் எரேமியா 31:10 சொல்கிறார், சிதறடித்தவர் மீண்டும் மந்தையை காக்கிறது போல உங்களை காப்பாராம். உங்களை ஒருவேளை நீங்கள் சிதறுண்டு கிடக்கிற பிள்ளைகளை போல இருக்கலாம். பிரச்சனைகளினாலே குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாமல் சிதறி கிடக்கிறது பிள்ளைகளும் பெற்றோரும் சிதறி கிடக்கிறது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒன்று சேர்ப்பார். அதற்காக நீ விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31:25 சொல்லுது, விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய செய்வாராம். உடைய ஆத்மா இப்பொழுது விடாய்த்து போய் இருக்குதா, ஏக்கத்தோடு கூட காணப்படுகிறதா, அதை நிறைவடைய செய்வார். கர்த்தருக்கு ஆத்மாவுக்கு சம்பூரணம் வர பண்ணுவார். உடைய குடும்பத்துல சம்பூரணம் உண்டாகும், ஒரு குறையும் இருக்காது. அல்லேலூயா. எல்லா குறைவையும் மாற்றி உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளைவா. மட்டுமல்ல, தொய்ந்து போன இடத்தை நிரப்புவாரம். அப்படி தொய்ந்துன்னா அப்படியே மண்ணு அமுங்கி போன இடம், தொய்ந்து போன இடம், அதை ஆண்டவர் நிரப்புவாராம். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், குணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பிள்ளைகளே, பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும். உங்களுடைய குடும்பத்துல என்ன காரியம் பள்ளமாய் இன்னும் காணப்படுகிறது? குடும்ப பிரச்சனைகளா, நோயா, இல்லை கடனா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னும் பள்ளமாய் காணப்படுகிறது? அதை நிரப்புகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராய் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எரேமியா 31:27 சொல்லுது, மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் நான் விதைப்பேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனுஷ வித்து என்று சொல்லும் போது அது வித்து விதைத்தால் அது முளைக்கும். மிருக வித்தினால் மிருக வித்து விதைத்தால் அது முளைக்கும். ஒன்றும் சாவி கதிராய் போகாது என்று அர்த்தம். உடைய குடும்பத்துல நற்காரியங்கள் நடக்கும். உடைய குடும்பத்துல எல்லாம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். உன்னுடைய வருமானம் வட்டிக்கு போகாது. நான் அப்படி எழுதி வச்சிருக்கேன். உன்னுடைய வருமானம் வட்டிக்கு போகாது, சாவி கதிராய் போகிறது. நமக்கு சாவி கதிர் அல்ல, நமக்கு வித்து. அந்த வித்தை விதைக்கிறார் ஆண்டவர். உன்னுடைய குடும்பத்துல ஒரு காசு கூட வட்டிக்கு போக கூடாது. அல்லேலூயா. இன்று என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது போல நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், பிரகாசம் அடைந்திருக்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்ட போகலை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்கள் ஏழை பிள்ளைகள் தான், கூப்பிட்டு பாருங்கள், எல்லா இடுக்கண்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வரும். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். எரேமியா 31:23 சொல்லுது, நீதியின் வாசஸ்தலமே. எவ்வளவு அருமையான வார்த்தை! நீ நீதிமான், நீ நீதியின் வாசஸ்தலம், நீ பரிசுத்த பர்வதம். நீதிமான், நீதியின் வாசஸ்தலமே, நீ பூரண ரூபவதி, உள்ளே பழுது ஒன்றுமே இல்லை என்று உன்னத பாட்டு 4:7 சொல்லுது. நீ பூரண ரூபவதி, உன்னை ஒரு பழுதும் இல்லை. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். நீ பழுதுடையவளாய் காணப்படுகிறாய்,
நீ பழுதுடையவனாய் காணப்படுகிறாய் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னிடத்தில் ஒரு பழுதும் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். அவருனை கடைசி வரைந்து நடத்துவார். ஏசாயா 1:26 வாசிப்போம். அது ஏசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன்னுடைய ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்திலே அப்படி ஒரு நன்மையை உருவாக்கும் போது நீ நீதிபுரம்னா நீதி காணப்படுகிற இடம் என்று அர்த்தம். நீதிபுரம் என்றோ சத்திய நகரம் என்றோ நீ பெயர் பெறுவாய். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 24:3 சொல்லுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவரும் இருதயத்தில் மாசில்லாதவருமாயிருந்து தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கிடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே என்று வேதம் சொல்லுது. என் அன்பு பிள்ளைகளே, கபடான எந்த காரியமும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாகும் 1:15 சொல்லுது, துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை. அல்லேலூயா. யார் இந்த துஷ்டன்? அவன் தான் பிசாசானவன். அவன் உன் வழியாய் வருவதில்லை. கர்த்தனை நீதிபுரமாய் நீதியின் வாசஸ்தலமாய் வைத்திருக்கிறதால துஷ்டன் இனி வர முடியாது. சங்கீதம் 121:7 சொல்லுது, கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தரின் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். யார் யாருக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார் விசுவாசிக்கிறீர்கள்? நீதியின் வாசஸ்தலமாய் பரிசுத்த பர்வதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருதயத்துல கை வைங்களேன். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாடு விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அன்பு பிள்ளையே, உன்னுடைய பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்காதே, அதை கர்த்தர் மேல வைத்து விடுக. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று பேசினேன் எங்கள் ஆண்டவர். உன்னை அழைக்கிற ஆண்டவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அப்பா, என்னை உனக்கு கொடுக்கிறேன் என்று யார் யார் சொல்லுவீர்கள்? இருதயத்துல கை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கடைசி மாதத்துல ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளே நான் கடந்து போகிறதற்கு எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலனை தாங்க. நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை பிள்ளைகளை நீதியின் வாசஸ்தலம் என்று கண்டீர், சத்திய பர்வதம் என்று கண்டீர். நீர் ஆசீர்வதிப்பாக வாக்கு கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.